ஜலால் அவரது குடும்பத்தோடு ஆக்ராவில் இருந்து ஆமீருக்கு தன் படைகளுடன் புறப்பட்டார். ஆமீரிலும் அவருக்கான பாதுகாப்பு ஏற்பாடு பலமாக இருந்தது. ஏனெனில் நடக்கவிருப்பது சுகன்யாவின் திருமணம் மட்டுமல்ல, ஜலாலின் வருகையும் முக்கியமாக கருதப்பட்டது. ஆகையால் தான் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பகவான் தாஸ் நேரில் கண்காணித்தார். ஏனென்றால் முகலாய சாம்ராஜ்யத்தின் பாட்ஷா ஜலாலுதீன் இந்த திருமணத்திற்கு வருகை தருகிறார். பகவான் தாஸ், அனைத்து ஏற்பாடும் தயாராகிவிட்டதா? ஆமாம் தந்தையே, பாதுகாப்பு ஏற்பாடுகள் முடிந்துவிட்டது. எதை நினைத்தும் தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நான் கவலைப்படவில்லை பகவான் தாஸ். நாம் தயார். ஆமீரை சுற்றி பல அடுக்குகளையும் இரும்பு கவசங்களையும் உருவாக்குங்கள். ஜலாலுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இங்கு பார்மல் ஆமீரை சுற்றி பாதுகாப்பு ஏற்பாட்டில் மூழ்கியிருந்தார். இன்னொரு புறம் எதிரிகள் அந்த பாதுகாப்பு அரணை தகர்த்தெறியும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஜலாலை பழிவாங்க இருக்கும் இந்த வாய்ப்பை அவர்கள் நழுவ விட விரும்பவில்லை. இது போன்ற வாய்ப்பு நழுவவிட்டால் மீண்டும் கிடைக்காது. இதில் விஷயம் என்னவென்றால், ஜலால் அவர்கள் தனது குடும்பத்தாரோடு சேர்ந்து இங்கு வருகின்றார். திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மட்டும் இங்கு வந்தால் தன்னுடன் படைகளை அழைத்து வருவதற்கு வாய்ப்பில்லை. இது போன்ற சமயத்தில் தான் ஜலாலின் கதையை சுலபமாக முடிக்க முடியும். எந்தவித கஷ்டமும் படாமல் அவரை எளிதில் கொன்றுவிடலாம். அவனை நாம் கொன்றுவிட்டால் இந்த ராஜபுத்திரர்களை எதிர்க்கும் தைரியம் முகலாயர்களுக்கு வராது. ஆகையால் இந்த திட்டத்தை நான் ஆமோதிக்கிறேன். நானும் ஆமோதிக்கிறேன். இந்த விஷயத்தில் தங்கள் அபிப்பிராயம் என்ன? சரியாக கூறினீர்கள். உகந்த நேரம்தான். ஆனால் அது கோழைகளுக்கு, வீரர்களுக்கு அல்ல. அவ்வாறென்றால் தாங்கள் கூற வருவது இவ்வாய்ப்பை தவறவிட வேண்டும் என்கிறீர்களா? கோழைகள் தான் காத்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் முதுகில் குத்துவதற்கு சிந்திக்க மாட்டார்கள். வீரர்கள் முன்னின்றே மோதுவார்கள். போரை அறிவித்து வீர முழக்கமிட்டு மோதுவார்கள். ஜலால் இங்கு யுத்தத்திற்காக வரவில்லை. அவனுடைய குடும்பத்தினரும் அங்கு இருப்பார்கள். இந்த சூழ்நிலையில் ஒருவரை தாக்குவது நமக்கு கௌரவம் அல்ல. அது வீரர்களுக்கும் அழகல்ல. நேருக்கு நேராக மோதி தலையே போனாலும் கௌரவமாக வாழ்பவர்கள் நாம். முதுகில் குத்தி நம் குலத்திற்கு அவமானத்தை ஏற்படுத்தக்கூடாது. அப்படி என்றால் ஜலாலை எதிர்க்காதீர்கள் என்று கூறுகிறீர்களா? எதிர்க்கத்தான் வேண்டும். அதோடு தாக்க வேண்டும். எப்பொழுதென்றால் ஜலாலோடு நேருக்கு நேராக யுத்த களத்தில். அதுவரையில் எனது வீரகுலத்திற்கு எப்போதும் அவப்பெயரை ஏற்படுத்தும் செயலை செய்ய மாட்டேன். நான் அந்த திருமணத்திற்கு செல்வது என் குடும்பத்தில் உள்ள அனைவருடைய மகிழ்ச்சிக்காகவும் உறவுகளை மதிக்கவும் தான்.